அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க உழவன் ட்ரேடர்ஸுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜக்ஜித் அப்புறம் உழவன் எம்பி ஃப்ளக் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜக்ஜித்தில் பார்த்தீங்கன்னா ரோட்ரி டில்லரு, சூப்பர் சீடரு, லெவலரு இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக உழவன் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனாக பார்த்தீங்கன்னா எம்பி ஃப்ளோவும் கொடுத்துருக்குறாங்க. எம்பி ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குதுங்க. ஒன்று 470 கிலோ மாடலுங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 540 கிலோ. ரெண்டு வெயிட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவங்க எம்பி ஃப்ளோ வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் டைப்புங்க. 45-50 ஹெச்பி டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் ரைட் டிராக்டருக்கு இல்லை 2 வீல் ரைட் டிராக்டருக்கு ரெண்டுக்குமே செட் ஆகிற மார்க் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. மற்ற எம்பி ஃப்ளோவை விட இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஈரக்காட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது ஓட்ட முடியுங்க. பொதுவாக எம்பி ஃப்ளோன்னா ஈரக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஆழமாக உழவு எடுக்காது. ஆனால் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் இல்லைங்க. அந்த ஒரு பிரச்சனையை ரிடியூஸ் பண்ணுற மாதிரி வெயிட் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. மெயின் ஃப்ரேம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க எல்லா மெட்டீரியலுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா ஒரே பீஸில் இருக்கும், ஒரே பீஸில் கொடுத்துக்கிறாங்க. ஜாயிண்ட் எதுவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஆம் பாருங்கள், ஆமோட திக்னஸ் எல்லாமே அதிகம். இது மெயின் ஃப்ரேம் திக்னஸ்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிகங்க. இந்த 470 கிலோவுக்கும் 540 கிலோவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் திக்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா. மற்றபடி பார்த்திங்கன்னா ஹைட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். அதாவது வந்து சாயில் வந்து ரொம்ப டைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 470 கிலோ மாடல் போகலாம். ரொம்ப சாயில் வந்து டைட்டாக இருக்குது, பிளாக் சாயில்லையே ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 540 கிலோ மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாங்க. இதோட ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 470 கிலோ கலப்பையற ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் ஜாண்டீர் 5310, மகேந்திரா 585 4 வீல் டிரைவு இந்த 2 டிராக்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஓட்டி வீடியோ வந்து இதோட அட்டாச் பண்ணுறாங்க பாருங்கள். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா கொழு கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து தேய பார்த்திங்கன்னா இந்த கொழுவை வந்து மேலே ஏற்றி வச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வியரிங் பார்ட்டு தாங்க. ஒன்று இந்த பார்ட், ஒன்று இன்னொன்று கொழுவுங்க. இந்த 2 மட்டும்தான். இந்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியருக்கு தகுந்த மாதிரி, தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றினா போதுங்க. ஸோ பக்காவாக இருக்குது எல்லாமே. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த 470 கிலோ மாடல் பார்த்திங்கன்னா 95,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 540 கிலோ 1,05,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெல்டிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது எங்களோட சேனலோட கருத்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த ஒர்த்தான ப்ராடக்ட் இருக்குதுங்க. மெயினான ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா வெல்டிங் வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க, எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. இதே ஒரு அடிக்கு வச்ச
ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன லோ டாப்பே ஓட்டு. இந்த 2 டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருப்பீங்க. மஹேந்திரா யுகோ, ஜாண்டியர் 5310 டூ வீல் டிரைவ். நீங்கள் டூ வீல் டிரைவ் வச்சுக்கிறீங்க, 4 வீல் டிரைவ் எந்த டிராக்டர் வச்சுருந்தாலும் இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டுங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயினாக எல்லாத்தாலேயும் ரிப்பேரபுளுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசம் இல்லை, சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் லாங் லைஃப் வருங்க இந்த இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். டெப்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பிராண்டு வரக்கூடிய டெப்த்தே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுங்க. நீங்கள் டெப்த்து வேணும், எங்கள் ஏரியாவில் டெப்த் தேவையில்லைங்க, மண்ணை மட்டும் சாயில் ரொட்டேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராஃப்ட் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு ஆளை வந்து நல்லா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெப்த்தை கூட்டியோ குறைச்சோ வச்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.